இதற்கெல்லாம் ஒரு நிலை வேண்டாமா? கண்டிப்பாக வருகிற 26 நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழகத்தில் வருகிறது. என்ன சொல்றாங்க ஒரு சில பேர், உங்க வீட்டு சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைச்சீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? யாருமே சீனியர்? மக்களை பார்த்து ஓசியை ஏலம் செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா? சென்னை மாநகராட்சியை அட்டூழி செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா? இல்லை, மதுரையில் பத்திரப்பதிவுள்ள அனைத்தையும் மற்ற தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா? நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை